ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து முடித்தாச்சு. நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக்கியாச்சு எல்லாமே. அப்புறமா மணி 6 ஆச்சு, குளிச்சாச்சு. குளித்து ஃப்ரெஷ் ஆகியாச்சு. மேக்கப் இல்லாத ஃபேஸ் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. பார்க்க முடியுமான்னு தெரியல. அப்புறமா ஃபேஸ் கொஞ்சம் அழுத மாதிரி இருக்குல்ல, ஏன்னு தெரியுமா? அந்த ஒரு வாரமாக எனக்கு செல்லில் நெட்டு இல்லை. அப்புறமா நியூஸை நான் அதிகம் பார்க்குறது இல்லை. அதனால இந்த வயநாடு அது நீங்கள் பார்த்தீங்களா? எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் செல்லில் இன்றைக்கி தான் பார்த்தேன். நேற்று பார்த்தேன் நைட்டு. என்னால் முடியல. நம்மளாம் வாழ்க்கையை எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியல. சம்பவம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உண்மையிலே நான் அழுதுங்க பாருங்கள், என் ஃபேஸ் எல்லாம் எவ்வளோ இதாக இருக்குது. உண்மையிலே நமக்கு வீட்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு நாய் வீடியோவில் கூட நான் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். மண்டேன்னு நாங்கள் ஒரு நாய் கட்டுவோம். போன பொங்கலுக்கு முதல் நாள் பஸ்ஸில் அடிபட்டு இறந்துட்டு. எங்கே பார்த்தாலுமே அந்த ப்ரௌன் கலர் நாய் பார்த்தா உடனே கண்ணீர் வந்துடும், அழுக வந்துடும். நமக்கு அப்படி நம்ம வீட்டில் வளர்த்த ஒரு நாய் போயிடுச்சுனாலே நமக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. எவ்வளோ இழப்பு மக்களுக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பிற்காலத்தில் பிள்ளைகளுக்கு எதுவும் சேர்த்து வைக்கல, சொந்த வீடு இல்லை, இல்லாததுன்னு நினச்சியெல்லாம் நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். பயங்கர சம்பளம் அதுக்கு எதுவுமே செய்கிறது, சேமிப்புன்னு அதிகம் பண்ண முடியலையே அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து ஒரு வீடெல்லாம் எவ்வளோ இழந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். இயற்கை முன்னாடி எதுவுமே கிடையாது, அதுதான் உண்மை. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஹெல்ப் பண்ண இடத்துல நம்ம கடவுள் வைக்கல, இருந்தால் நம்மளும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இல்லைங்கிற ஒரு வருத்தம் தான். பரவாயில்ல, பிற்காலத்துலையாவது நம்ம 4 மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் நம்ம நிலமை மாறணும். அப்புறம் சரி, அதை பற்றி பேசி ரொம்ப ஃபீல் பண்ணாண்டாம். ஆனால் எல்லாருக்குமே பெரிய ஒரு இழப்பு தான். இயற்கை அப்பப்போ அங்கங்கேயா கஷ்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அது என்னன்னு தெரியலை. இனிமேலும் எந்த கஷ்டங்களும் மக்களுக்கு வரக்கூடாது, அவ்வளோதான் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும். அப்புறமா இன்றைக்கி நம்ம குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகியாச்சு. எப்படி மேக்கப் போடுங்க அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. சரி உறவுகளே, வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வந்தாலும் அதை கடந்து போக பழகிட்டோம் நம்ம எல்லாரும். மணி 6 மணி தாண்டிட்டு. இனி நம்ம கொஞ்சம் ஃபேஸ்க்கு மேக்கப் போட்டுட்டு அப்புறம் நைட்டு டிஃபன் என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் என்ன சிம்பிளாக மேக்கப் போடுவேன்னு நான் உங்களுக்கு காட்டுவேன். இங்கே பாருங்கள் என்னோடய மேக்கப் பொருள். பவுடர், இது சந்தனம், ஃபேர் அண்ட் லவ்லி. தீர்ந்துட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல, வாங்கணும் நாளைக்கு கடைக்கு போனால். பொட்டு, இது மட்டும் எனக்கு இல்லாமல் ஒரு மேக்கப் ஃபினிஷே ஆகாது. இவ்வளோ தான் மேக்கப் பொருள். குங்குமம். இப்போ பாருங்கள், ஃபேர் அண்ட் லவ்லி அப்ளை பண்ணியாச்சு. தெரியுதா? நான் கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லி கொஞ்சம் கூட அதிகமாக தான் எடுத்து போடுவேன். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டதே பவுடர்லாம் போட்ட மாதிரி இருக்குது, இருந்தாலும் லைட்டாக பவுடர் போட்ட மாதிரி வருது.
கொஞ்சம் தான் பவுடர். பீரோவில் பார்த்து தான் நாங்கள் அந்த இது மேக்கப்லாம் பண்ணுவோம். சின்ன கண்ணாடி வாங்கி வச்சா கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருது. நம்ம கண்மை போட கண்ணாடியை பாருங்கள், பைக்கில் உள்ள கண்ணாடி. ஆனால் இது எவ்வளோ கீழே விழுந்தாலும் உடையவே மாட்டேங்குது. கண்மை போட்டுக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு போட மாதிரி நல்லா அப்படி ராவாமல் லைட்டாக அப்படி போட்டால் போதும். கண்மை போட்டாச்சு பாருங்க, குட்டி போட்டு பழசாயிட்டு மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால எச்சு வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இது தீர்ந்தோன்னே தான் அடுத்து போட்டு வாங்கணும். வெளியே போனால் அந்த மாடல் போட்டு வைக்கிறது, வீட்டுக்கு இதுதான் சிம்பிளாக. வீடியோ அந்த கலர் இதாகவே போகுது, பிரைட்டு லைட் இதாகுது. ஓகே, சந்தனம் தண்ணி ஊற்ற மறந்து விட்டேனே, கொஞ்சம் தண்ணி ஊற்றி தருவீங்களா? பெரிய பைப்பு. அப்புறமா குங்குமம் வைக்கலாம். உங்களுக்கு கேமரா கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இனி தீபாவளிக்கு புது செல் வாங்க போகிறேன். அப்போ கேமரா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் தாங்க, அதான் ரொம்ப முக்கியம். வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சின்ன ஒரு கம்பு போடலாம் நம்ம. ஓகே, மேக்கப் முடிஞ்சு. கிளியராக காட்டுங்க ஃபேஸை. ஓகே, அப்புறமா நம்ம லைட்டாக தலை கட்டிக்கலாம். இங்கே வெள்ளைன்னு பாருங்க, ஒரு சின்ன வண்டி ஒரு ஆள் போகக்கூடாது, ஒரே கத்து தான் கிடந்து. சரி உறவுகளே, மேக்கப் முடிஞ்சு இதான் ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நைட்டு இன்றைக்கி இட்லி தான் செய்ய போகிறேன். இட்லி செஞ்சுட்டு உங்களுக்கு நான் சாப்பிடுச்சுல காட்டுறேன். ஹாய் உறவுகளை, இட்லி அவிக்கலாம்னு சொன்னதில் ஒரு சின்ன சேஞ்சு. எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணாங்க வேலை முடிஞ்சு. அப்போ இட்லி அவிக்க போகிறேன்னு சொன்னால, நீ நைட்டு கஷ்டப்படாத, ஆளுக்கு 2 சப்பாத்தி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் ஏதாவது சமையல் பண்ணிக்கோ அப்படின்னு. அதனால் இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி சாப்பிட போகிறோம். வேலை மிச்சம் எனக்கு. அப்புறம் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் மட்டும்தான் மக்களை முன்னேற்ற முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக என் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.